ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி குருமாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம 2 தக்காளி நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க, 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி இதிலே போட்டு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், வெந்துடும். வேக வச்சா இந்த தக்காளி குருமா நல்லாயிருக்கும். இது இந்த தக்காளி குருமாவுக்கு தேவையான தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, கசகசா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பட்டை லவங்கம் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ இதான் நைஸாக அரைச்சாச்சு. நம்ம இப்போ குருமாவாக தாளிச்சிடலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஆட் பண்ணின்னு இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. நல்லா வதக்கங்க. இதில் ஒரு ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி இந்த எண்ணெய் நல்லா பபுள்ஸ் வந்தோடனே இந்த தேங்காய் அரைச்சதை நம்ம ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளியும் உருளைக்கிழங்கும் வெந்துச்சு. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்க ரொம்ப நசுக்கக்கூடாது. இது கொஞ்சம் கட்டி இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி குருமா ரொம்ப நசுக்கிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி அங்கங்கே இருக்கணும். அப்போ தான் நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவுக்கு தொட்டுக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கூழாக நசுக்காதீங்க. இப்போ இதை ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த தாளிச்சதை இதில் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் மூடிட்டு. இப்போ பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கு அங்கங்கே கட்டியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த தக்காளி குருமா வேகட்டும், மூடி போட்டு மூடிடலாம். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாரு. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.